இங்க ஒருத்தர் வீட்டுல அவரோட ரூஃப்ல யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே ஒரு குச்சியை வச்சு உடைச்சா உள்ள இருந்து ஒரு வயசானவர் கீழே விழுகுறாரு. பார்க்க ஏதோ பிச்சைக்காரர் மாதிரி தெரியுது. இவங்கள பார்த்ததும் அவர் தப்பிச்சு போலான்னு பாக்குறாரு. ஆனா அங்க இருக்க பாட்டி கயரை வச்சு புடிச்சு இங்க உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் ஒரு கஷ்டத்தை கொடுக்கற கடவுள்னு. யாரெல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களோட வீட்டுக்குள்ள இவர் போயிட்டாருன்னா மன்னராவே இருந்தாலும் அவர் பிச்சை எடுக்க தான் போவாராம். எல்லாரும் இதை கேட்டுட்டு அவரை போக சொல்லாம பார்த்தா அந்த பொண்ணு அவரை பார்த்துட்டு வயசானவரா இருக்கேன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா. உள்ள வந்த உடனே அவருக்கு சாப்பாடு கொடுக்கறா. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டோடனே அவருக்கு அழுக வந்துருது. ஏன்னா கடந்த 800 வருஷத்துல இவருக்கு யாருமே மரியாதை கொடுத்தது இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இவர் கஷ்டம் கொடுக்கற கடவுளும் தெரிஞ்சும் அந்த பொண்ணு இவரை பாத்துக்கிறதுல அவருக்கு மனசே கூலாயிருது. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எவ்வளவோ சொல்லி பாக்குறான் இவரை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா வெறும் கஷ்டம் மட்டும்தான் வரும்னு. அதுக்கு அந்த பொண்ணு நம்ம பார்க்காத கஷ்டமா இவர் ஒருத்தர் நம்ம கூட இருந்தா என்ன வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்டு அந்த கடவுளுக்கு மனசு கஷ்டமாயிருது. இவ அவரை வீட்டு விருந்தாளி மாதிரி பாத்துக்கிறா. ஆனா அவர் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல சாப்பாடு தீஞ்சு போறதும் ஆபீஸோட முக்கியமான ஃபைல் மேல காஃபி ஊத்துறதும் எல்லாமே கெட்டதாவே நடந்துகிட்டே இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நாள் அவரோட பேக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காவ பார்த்தா அதுல ஒரு கரண்டியும் ஒரு சின்ன கிண்ணம் தான் இருந்துச்சு. அந்த கிண்ணம் 1000 வருஷம் பழமையானவா இருக்கவும் இவ அவர்கிட்ட எனக்கு இந்த சின்ன கிண்ணத்தை எனக்கு கிஃப்டா தருவீங்களான்னு கேட்கா. அவரும் பாசமா இந்த கிண்ணத்தை கிஃப்டா கொடுக்கறாரு. அப்ப கூட இவருக்கு சாப்பிட ஒரு புது கிண்ணம் கொடுக்கறா. இவளோட நல்ல மனசை பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு கஷ்டம் கொடுக்கறக்காண்டி தான் வந்தேன். ஆனா உன் பாசத்தால என் மனசே மாத்திட்டேன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாரு. லாஸ்டா கிளைமேக்ஸ்ல இவங்க பெரிய ஆபத்துல இருக்கும் போது அந்த கிண்ணம் தான் அவங்கள காப்பாத்திருக்கும்.